AEEE 2026 அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங் 2026 பற்றின டீட்டெயில் கடகடன்னு பார்த்துடலாம். இந்தியா முழுக்க 8 கேம்பஸஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த 8 கேம்பஸஸில் பிடெக் அட்மிஷனுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்பல்சரி படிச்சிருந்தால் மட்டும்தான் அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் 2026க்கு நீங்கள் எலிஜிபிள். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஃபேஸில் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் போகிறதுக்கு ஜனவரி 15, 2026 லாஸ்ட் டேட்டு. ஸ்லாட் புக்கிங் ஜனவரி 10ஆம் தேதியே ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஸ்லாட்டில் எக்ஸாம் எழுதணும்னு புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்ஸு ஜனவரி 29லேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஃபேஸ் 2 எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நடக்குது. எக்ஸாம் பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 40 கொஷின், ஃபிசிக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 10 கொஷின்ஸ், இங்கிலீஷ்லேருந்து லாங்குவேஜ் 5 கொஷின்ஸ், டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. டியூரேஷன் வந்து 150 மினிட்ஸ், அதாவது 2.5 மணி நேரம், 2 hours 30 minutes. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஆன்சருக்கும் +3, தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா -1, நீங்கள் அட்டெண்டே பண்ணல அப்படின்னா நோ சேஞ்ச், 0 தான். ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணுறதை விட அட்டன் பண்ணாமல் இருந்தால் -1 குறைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/2005, அதாவது ஜூலை 1, 2005 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமோ பிறந்திருந்தால் மட்டும்தான். 2005 ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 3 மார்க்கையும் கூட்டி 3ஆல் வகுத்தா 12th மார்க்கு மினிமம் 60%, அக்ரிகேட்னு சொல்லுவாங்க, 60% வரணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனித்தனியாக மார்க் பார்க்கும்போது மினிமம் 50ஆவது வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்மிஷன் கொடுக்க போகிறதுல 70% சீட்டு AEEE மூலியமாக ஃபில் பண்ண போகிறாங்க. 30% சீட்டு JEE மெயின்ஸ் மூலியமாக ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ வெறுமனே AEEEக்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் JEE மூலியமாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் 2க்குமே அமிர்தாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹையராக இருக்கும்.